வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். உதயமானது புதிய அணி, வேலுமணி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியில் அடுத்த கட்டமாக நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள் எல்லாமே 3 அணிகளாக பார்த்தீங்கன்னா உடைந்தெறிய போகிறது அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பக்கம் வேலுமணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க சமீபத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பூதாகரம் ஆயிடுச்சு. இப்போ கட்சியில் எல்லாருமே ஒன்றிணைக்கணும், எல்லாருமே வரணும், வந்தால் தான் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு வழிக்கு வரும். இல்லை ஒன்றால் கட்சி பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்ல அதிமுக மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலை மாட்டிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அணியில் ஜெயக்குமார், சி வி சண்முகம் இவர்கள் ஒரு பக்கம் ஓரங்கட்ட வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் செங்கோட்டையன் ஒரு பக்கம் அனைவரும் இணைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. வேலுமணியும் தங்கமணியும் பார்த்தீங்கன்னா பாஜகவில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு கட்டங்களாக பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணமாக எடப்பாடி அணியில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அணி 2ஆக உடைய போகிறது அப்படின்றது மட்டும் சொல்லப்படுகிறது. மேலும் புதிய அணி ஏதாவது உதயமாச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடியே இவ்வளோ பேர் தலைவர்கள், இவ்வளோ மூத்த நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. மேலும் இந்த ஒரு சூழலில் மிக மோசமான நிலையை பார்த்தீங்கன்னா அதிமுக சந்திச்சுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. அதிமுகவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இப்பொழுது விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் வருது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு பக்கம் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. அதிமுகவில் பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. முதல்ல கருத்து வேறுபாடுகளை நீக்கி அனைவரும் ஒன்று திரட்டும் முயற்சியில் இறங்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும், ஒற்றுமையை பலத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு சேர்க்கணும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அவ்வப்பெயர்களும் பின்னணியும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டு தங்கமணி, வேலுமணி மற்றும் நம்மளுடைய செங்கோட்டையெல்லாம் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. எல்லாரையும் இணைச்சிக்கலாமே, கட்சியில் எதுக்கு பார்த்தீங்கன்னா முரண்பு, இதனால் பார்த்தீங்கன்னா ஆதரவு கிடைக்காம நம்ம பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது அவர்களுடைய கருத்துக்களாக இருக்குது. ஆனால் எடப்பாடி இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அவர் பாட்டுன்னு வேற ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. என்னன்னா தேர்தல் அதை பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். நம்ம இப்போ என்னதான் இருந்தாலும் போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கல, அதை நினச்சி நம்ம பெருமைப்படலாம் அப்படின்னு அவர் வேற ரூட்டில் போயிட்டுருக்கார். ஸோ இவங்க சொல்கிறதே அவங்க பொருட்படுத்தாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த ஒரு சூழலில் இதே மாதிரி நிலைமை போயிட்டு இருந்துச்சுன்னா கட்சியின் நிலைமையை யாராலுமே தடுக்க முடியாது, அழிவை நோக்கியது அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் தற்போதைய பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.